அக்கா எங்க இந்த பக்கம்? நான் கடவுளை பார்க்க போறேன் தம்பி. உள்ள கஷ்டத்தை எல்லாம் அங்கதானே போய் புலம்பணும். நமக்கு என்னப்பா, எப்ப வேணாலும் கடவுளை தரிசிக்க போகலாம். கதவை திறந்தே இருக்கும், மூடி இருந்தாலும் கும்பிட்டு வந்துடலாம் தம்பி. மற்றவர்களை பாருங்க, 5 முறை கடவுளை பார்க்க போறாங்க. ஆனா நீங்க மட்டும் ஏன் தம்பி ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் போறீங்க? அன்னைக்கு மட்டும்தான் இவர் வருவாரா என்ன? அப்படி இல்லக்கா, நீங்க 7 நாளும் கடவுளை பார்க்க போவீங்க. என் ஆண்டவர் 6 நாளும் என் கூட தான் இருப்பாரு. 7வது நாள் நான் வர மட்டும் பாத்துட்டு இருப்பாரு. எனக்கு அவர் அப்பா என்றதால ரொம்ப உரிமை எடுத்துக்கிறேன். நாங்க குளிச்சிட்டு அழகா ட்ரெஸ் பண்ணி நிறைய காணிக்கை எடுத்துட்டு போவாட்டியும் எனக்காக என் அப்பா பாத்துட்டு இருப்பாரு. என் கண்ணீர் கவலை எல்லாம் எப்பவுமே அவர்கிட்ட புலம்ப மாட்டேன். ஏன்னா 6 நாள் என் கூடவே இருக்காரு. எல்லாமே அவருக்கு தெரியும். 7வது நாள் நானும் அவர் கூட இருப்பேன். எல்லாமே எனக்கு மறந்துடும். தம்பி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஆம், சபை என்று இன்றும் நாங்கள் கட்டிடங்களை கூறிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தரின் சபை நானே. நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் சபையாக இருக்கிறோம். எல்லா ஆத்துமாக்களும் சபையாக ஒன்று கூடும் போது தேவனுக்கென்று பலிப்பீடம் உண்டாகுகிறது. அந்த பலிப்பீடமே நித்தியமான சபை. ஓய்வு நாள் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். மற்ற எல்லா நாளும் அவர் என்னோடு இருந்தார். அவருக்கு சபை நானே, எனக்கு போதகர் அவரே.